Welcome to Chennai Press News Channel. Very good afternoon, everybody. On behalf of SIMS Hospital and our chairman, Dr. Ravi Bachiruku, I would like to welcome our director of the Institute of Cardiac and Advanced Disorders, Dr. P. Bashi, Professor Bashi sir, and his team members, and Mr. Francis and his family member who have come forward to discuss with the media, press and our staff members what is the issue and what it has been handled. He has been came all the way from Bombay to Chennai. This is a very rare condition. People used to go for cardiac surgery for each organ. In this case, he has been already operated for one issue. In that, there is a problem with the valve after 10 years of service in the valve. Other than that, he has got one more issue with aortic disease, life-saving surgery. He has been discussed with so many people and he has come forward for the treatment. 2014 இவருக்கு அயோட்டிக் டிசெக்ஷன் சொல்லி ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் பாம்பேல பண்ணாங்க. அப்ப வந்து இந்த பகுதியோட அயோட்டாவை பெருந்தமனியை மாத்திட்டாங்க. அதுல அயோட்டிக் வேல்வ்ன்றதையும் மாத்திட்டாங்க, டிஷ்யூ வேல்வ் வச்சு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள அயோட்டால, அதாவது இந்த பகுதியில் உள்ள அயோட்டா நார்மலா ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும், அவர் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் ஆகி பெருசாயிருச்சு. இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணலன்னு சொன்னா அது வெடிச்சு பாதிப்பு உண்டாயிடும். அதே சமயத்துல இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச இந்த வேல்வும் பாதிப்பாயிடுச்சு. 10 வருஷம் தான் வரும், அதுவும் பாதிப்பாயிடுச்சு. இப்ப நம்மளோட சேலஞ்சே வந்து இந்த பாதிப்பான இந்த அயோட்டாவையும் மாத்தணும், அதே சமயத்துல இந்த வேல்வையும் மாத்தணும். இதை இந்தியாவில முதல் முறையாக என்ன பண்ணும், ஏற்கனவே இருக்கிற வேல்வுக்குள்ளேயே இந்த டேவி வேல்வ்ன்ற வேல்வ் வச்சு தைக்காம செட்டில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மூளைக்கு போற ரத்த குழாய்கள் எல்லாத்தையும் தனித்தனியா கழட்டி ஒவ்வொரு 3 ரத்த குழாயும் ஒவ்வொன்றும் திருப்பி ஒன்னொன்னா தச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கீழே உள்ள அயோட்டால ஒரு ஸ்டென்ட் மாதிரி போட்டு அந்த அயோட்டாவை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். இந்த 3 ஆபரேஷனையும் ஒரே நேரத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால நாங்க பண்ணிருக்கோம். Francis when he came here அவர் வந்து aortic dissection சொல்லுவாரு. அதாவது இதுதான் மகாதமனி இங்க வந்துட்டு மூளையில ரத்தம் போறது and descending aorta வந்து கிட்னி, ஸ்டமக், லிவர், ஸ்பைனல் கார்ட் எல்லாம் வருது. இங்க வந்து ரத்தம் வெடிச்சிட்டா எமர்ஜென்சி இது ரத்தப்பழம் வந்து கட் பண்ண மாதிரி இருக்குதுங்க. திடீர்னு பிளட் பிரஷர் ஏறிட்ட வரலாம், பிறவியில ரத்தப்பழம் வீக்கமா இருந்தா வரலாம். ரத்தப்பழம் வெடிச்சிட்டு இந்த வேல்வ் லீக் ஆகும். இது வெடிச்சது கீழே வர போகலாம். இப்படி இங்கே ஆரம்பிச்சுட்டு கீழே எல்லா ரத்தப்பழங்களையும் கம்ப்ளீட் வெடிச்சு போயிட்டுனா அது எமர்ஜென்சி தான். இந்த பிரான்சிஸ் வந்து இங்கதான் இந்த ஏரியால தான் முதல்ல டிசெக்ஷன் வந்தது. அப்போ எமர்ஜென்சி சர்ஜரி பாம்பேல பண்ணிட்டு அவரு ஒரு டியூபும் அப்புறம் வேல்வும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டியூப் போட்டுட்டு அதுக்குள்ள வேல்வ் இருக்கு பாத்தீங்களா, பார்க்க முடியுமா? அது வந்து இது மெட்டல் வேல்வ், இவருக்கு வந்து டிஷ்யூ வேல்வ் தான் போட்டுருக்கு. மெட்டல் வேல்வ் போட்டா சாதாரணமா இதுக்கு டேமேஜ் வராது, பிளட் தின்னாரு வர காட்டு சாப்பிடும். இவருக்கு வந்து டிஷ்யூ வேல்வ் தான் போட்டுது, அது சாதாரண ஒரு 10 இயர்ஸ் இருக்க மாட்டேன். அதனால இவருக்கு இப்போ வரும்போ இங்க இருந்து இந்த வேல்வ் சுருங்கி இருந்தது, அது இல்லாம இங்க உள்ள ரெக்கவரை கம்ப்ளீட்டா வெடிஞ்சு இருந்தது. இது கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணோம், இந்த ரெக்கவரை வெடிஞ்சது டியூப் போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வேல்வ் எடுத்து கட் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப டைம் எடுப்பது பண்றது, கம்ப்ளீட் எடுக்கலாம். நாங்க என்ன பண்ணேன் தெரியுமா, இந்த வேல்வ் எடுக்கிறதுக்கு பதில அதுக்குள்ள ஒரு டவர் வேல்வ் சொல்ல இருக்கு. சாதாரணமா ஆபரேஷன் இல்லாம பண்ண வேல்வ் இருக்கு, அதுக்கு ஸ்டிச்சஸ் பண்ண தேவையில்லை. அந்த வேல்வ் போட்டு அப்புறம் இந்த மாதிரி கிராஃப்ட் இருக்கு. மூளையில ரத்தம் போறதுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் போடுவாரு. கிராஃப்ட் போட்டுட்டு மூளையில ரத்த குழாயெல்லாம் ஆர்டிபிஷியலா போடுவாரு. அது பண்ற டைம்ல பிளட் கூல் பண்ணி 18-20 டிகிரிஸ்ல கூல் பண்ணிட்டு சர்க்குலேஷன்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. சர்க்குலேட்டரி அரெஸ்ட் சொல்லுவாரு. அது கீழே பாடியில எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் நிறுத்திடுவாரு. டெம்பரரி கிட்னி, ஸ்பைனல் கார்டு எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம அவருக்கு இந்த கீழே உள்ள கரெக்ட் பண்ணிட்டு
ஸ்டென்ட் கிராஃப்ட் இவ்வளவு ஆபரேஷன் பண்ணியிருக்க இந்த கிராஃப்ட், இந்த ஸ்டென்ட் கிராஃப்ட், அப்புறம் வால்வு சேஞ்ச். இந்த வால்வு சேஞ்ச் பண்றது சாதாரணமா ஓபன் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு அதுக்கு மட்டும் 2-2.5 மணி நேரம் இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வால்வு பண்றது பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றது. அப்படி இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் கேஸ் வரும்போது வாட் வி டிசைடட் வாஸ் டு ஃபைண்ட் அவுட் இது கட் பண்ணாம எப்படி இது வால்வு சேஞ்ச் பண்ணணும், அதான் முக்கியமான விஷயம். அது கட் பண்ணாம நாங்க இது பெர்குட்டேனியஸ் வால்வு அதுக்கு உள்ள போட்டு ஃபிக்ஸ் பண்ணி லீக் பண்ணாம இருக்கிறது. it took only for us about 10 minutes. சாதாரணமா அது பண்ணணும்னா ஒரு 2 மணி நேரம் இருக்கும். So we have decided this is the best for him. அதனாலதான் he had a quick recovery. இப்போ வந்து 10 days தான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நல்லா ரிகவர் ஆயிடுச்சு. வேல்வ் எல்லாம் செக் பண்ணி சிடி பண்ணது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது அவர். இது முக்கியமான ப்ராப்ளம். வாட் யூ ஹேவ் டு டன் இஸ் அயோட்டிக் டிசெக்ஷன் இஸ் a surgical emergency. அது பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணாம இருந்தா வரலாம். சில டைம்ல இது விரைவில ரெக்கவரிக்கு வீக்கம் இருந்தா வரலாம். ஸ்மோக்கிங் கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி வரும். நிறைய காரணம் இருக்கு. அது ரெக்கவரி வெடிஞ்சிட்டா 24 hours ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா 90% of the patients will be dead. Aortic dissection is a surgical emergency. The nearest hospital, sometimes facilities may not be there. So only in expert centers it can be operated. Otherwise also the risk is very high. So luckily he had a good recovery for the first operation. So in the மாதிரி patients operation பண்ணா கூட he needs a long term surveillance, medical surveillance like CT scan, X-ray எல்லாம் போட்டு blood pressure control பண்ணணும். Diabetes இருந்தால் he has to control diabetes. People who are smoking he doesn't smoke, but they should stop smoking. Reduction of weight, exercise, all these are important. So the idea of presenting this case, it's a very rare thing. Aneurysm with a valve problem, we treated in a very simple way for that person, for the patients, so that the recovery is faster. People should know that this type of treatment is available, and we have innovated this technique for the first time in this country. First of all, I would like to thank Sims Hospital for the excellent treatment, the care, the love, everything from day one right up till now, post care, everything. Especially Dr. Bashi, Dr. Ishil, Raju, the whole team of the whole professional team, Dr. Rajaman, Abraham, anesthesists, the staff, the nurses, the sisters, When I came, I was flown overnight from Mumbai, and I've not flown for 10 years since my last operation. So I'm very nervous, but my doctor told me, you just go it, you're in very good hands. And believe it or not, the moment I landed in Sims Hospital, the way I was welcomed, I was made to put at ease, and ever since then, I've been really taking very good care, and I'm so thankful to Dr. Bashi, Dr. Ram, Dr. Rishi, the whole team, and all for taking care and doing their best for me, going beyond, not only to me, but to my family who are not here now, also they've been in touch with me. Thank you so much, doctors. Thanks.